ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு கொஞ்சம் டவுன் சைடு வருது, சரிவு வருது. அதை பார்த்து எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு சனிக்கிழமையால் கொஞ்சம் வீடியோ லெங்க் இருக்கும், பாருங்கள். ஜாஸ்தி லெங்க் இருக்காது, கொஞ்சம் லெங்க் இருக்கும். அப்படியே கொஞ்சம் லைக்ஸு, சப்ஸ்கிரைபு, ஷேரு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு இருக்கிற ப்ராப்ளமுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 3 இம்பார்ட்டண்ட் கிளிப்பிங்ஸ், எதுக்கு மார்க்கெட் டவுன் ஆகுதுன்றதுக்கு காரணங்கள் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு 3 கிளிப்பிங்ஸ் வைக்கிறோம், பாருங்கள். மார்க்கெட் அண்ட் பாலிசி இம்பேக்ட். This hotter than expected data complicates things significantly for macro markets and the Federal Reserve. Number 1, interest rate dilemma. While the administration has been pushing for lower interest rates to ease borrowing costs, this sudden surge to 3.8% inflation moves the economy further away from the Fed's 2% target. Number 2, Fed outlook. Incoming Federal Reserve Chair Kevin Walsh faces a tough battle. The Fed's current benchmark rate sits at 3.5% to 3.75%. With inflation climbing back up due to external energy shocks, the central bank will likely find it difficult to justify aggressive rate cuts in the immediate future, potentially keeping pressure on risk assets and global equity and crypto market. இப்போ நீங்க பார்த்தீங்கல்ல, 3 கிளிப்பிங்ஸும் பார்த்தீங்க. அதில் நமக்கு ஏப்ரல் மாதம் சிபிஐ டாட்டா, அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா, எக்கனாமிக்கல் டாட்டா வந்தது. அந்த டாட்டா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதால இப்போ அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதம் மே மாதத்தில் எப்படி வைக்க போகிறாங்க, ஒருவேளை ஏற்றுவாங்களா, குறைப்பாங்களா, இல்லை டவிஷாக வைப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதுதான் மேஜர் பார்ட்டு ப்ளே பண்ணுது. இப்போ எல்லாருக்கும் டவுட்டு. ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே அமெரிக்காவில் அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன்னா கெவின் வாஷ் என்றவரை பதவியேற்றம் பண்ணியிருக்காரு. அவர் பொறுப்பெடுத்த அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த மாதம் நடக்கும்போது. அவர் மீட்டிங்கில் என்ன முடிவு எடுப்பார்? ஏன்னா இப்போ வந்த டாட்டாவில் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் வர மாதிரி இருக்குது. இந்த அமெரிக்கா ஈரான் போரால் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எக்கனாமிக்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் வரும், குளோபல் இன்ஃப்ளேஷனே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைப்பாங்க என்னான்னு யாருக்கும் புரியல. அதால் கொஞ்சம் பேரிஷாக இருக்குது மார்க்கெட், கொஞ்சம் டவுன் சைடு வருது. இது ஒரு முக்கியமான காரணம். அவர் பதவி பிரமாணம் பண்ணப்புறம் அவர் ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிராஸ்டிக்காக கட் பண்ணுவாரா, இல்லை ஏற்றுவாரா என்னன்றது எல்லாருக்கும் மைண்டில் சஸ்பென்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த பெரிய பெரிய வேல்ஸ் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஏறுது அப்படின்னு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. பிட்காயின், எத்தீரியம், கொஞ்சம் மேஜர் காயின்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதால கொஞ்சம் மார்க்கெட்டில் வீக்னஸ் லைட்டாக தான். பெரிய வைக்கும் கிடுகிடுகிடு சரிஞ்சு கீழே வந்துடாது, அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. கொஞ்சம் டவுனுக்கு வரும், பிட்காயின் ப்ரெஷரில் வரும், திருப்பி நெக்ஸ்ட் வீக் ஏறும். ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, நமக்கு இப்போது அமெரிக்காவில் செனேட்டில் கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பாஸ் ஆகி போச்சு. அது நேற்று வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். பாஸ் ஆகி போச்சு. அது ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லாருக்கும்.
நல்லா பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க. பட் அந்த வீடியோவிலேருந்து நான் சொன்னேன், உடனடியாக பாசிட்டிவாக பவுன்ஸ் ஆகிடாது, பம்ப் ஆகிடாது மார்க்கெட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். அது இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஜூலை 1 அன்னைக்கு யூரோ கண்ட்ரிஸ் மைக்கா மார்க்கெட்டிங் இன் கிரிப்டோ அசெட்ஸ் வந்து அவங்க ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ அமெரிக்கா எப்போ ரெகுலேஷன், கிரிப்டோ ரெகுலேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் மார்க். எதுக்குன்னா இந்த வருஷம் 2026 ஜூலை 4 அன்னைக்கு, இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை 4 அன்னைக்கு அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ஸ் டே, 250 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதால் கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸ்லேருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் வர போகிறாங்க அமெரிக்காவுக்கு. இது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் யூஸ்வலாக இருக்கும்ல, எந்த கண்ட்ரி ஆனாலும் கிராண்டாக செலிப்ரேட். 250 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து. 1776 வந்தது. அப்போத்துலேருந்து இப்போக்கு 250 வருஷம் ஆச்சு. இப்போ அது வந்து ஜூலை 4 வருது. ஒருவேளை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் சார். என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு நமக்கு கரெக்டாக தெரியல. மேபி இன்னும் முன்னால் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனி டைம் இந்த மாத கடைசிக்கோ இல்லை அடுத்த மாதமோ ஜூன்லேயோ பண்ணலாம். பட் நான் நினைக்கிறது ஒருவேளை அக்கேஷனை வந்து அன்றைக்கி ஜூலை 4 வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சீக்கிரமாக ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆல் ஓவர் குளோப் எல்லாமே ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இந்தியா கூட ரெகுலேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிக்க சீக்கிரத்தில் மோஸ்ட்லி ஆகஸ்ட் செப்டம்பருக்கெல்லாம் நம்ம இந்தியாவில் கூட ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.